ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஏஐக்கு வந்து எக்ஸாம்ஸ் நெருங்கிருச்சு. நாளைக்கு எக்ஸாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் வந்து எப்படி படிச்சிருக்கீங்கன்னா எனக்கு தெரியல, பட் ஓவராலாகவே என்னோட ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் என்னன்னா, நீங்கள் கான்செப்ட்ஸ் முடிச்சுட்டு ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டர். ஸோ கான்செப்ட்ஸ் டக்கு டக்குன்னு பார்த்துருங்க. கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போ படிச்சிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எழுதிடலாம், ஓகேவா? பட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா கான்செப்ட்ஸ் எழுதுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ கான்செப்ட்ஸ் நல்லா கெயின் பண்ணிட்டீங்கனாலே நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்டா கூட ஜஸ்ட் கிவன் போட்டு ஏதாவது ட்ரை பண்ணவாது செய்யலாம். அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டுட்டுச்சுன்னா உடனே வெப்சைட் அட்டன் பண்ணாம விட்டுறாதீங்க. ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ணி எந்த ஸ்டெப் வரைக்கும் போதோ அது வரைக்கும் கொண்டு போங்க. உங்களுக்கு எது வரைக்கும் தெரியும் அது வரைக்கும் ட்ரை பண்ணுங்க ப்ராப்ளம்ஸ். ஸோ தட் அது வரைக்கும் உங்களுக்கு மார்க் கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல வந்து மோஸ்டா ஃபர்ஸ்ட் லெசன்ல அன்இன்ஃபார்ம்டு சர்ச் அல்காரிதம்ஸ் அந்த கான்செப்ட் நீட்டா பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் இன் கேஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணலாம். தென் செகண்ட் கே மீன்ஸ் கிளஸ்டரிங் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸையும் வந்து ஒன்னு ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்னால சொல்றேன். தென் வந்து நமக்கு தியரி வைஸ் பாக்குறீங்கன்னா ஒரு 4 to 5 பேஜஸ் தான் நம்ம எழுத போறோம். சோ எந்த கண்டென்ட்க்குலாம் நான் நிறைய போஸ்ட் பண்ணிருக்கேன், லைக் நீங்க படிச்சதுலயும் நிறைய கண்டென்ட் படிச்சிருக்கீங்கன்னா எது கீ டேர்ம்ஸ், எதுக்கு வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அந்த பாயிண்ட்ஸை வந்து கவர் பண்றதுக்கு பாருங்க. சோ ஸ்டார்டிங்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரோடக்ஷனே ஒரு 2 to 3 பேஜஸ் கொடுத்துட்டு தென் டைம் பார்த்த உடனே நிறைய டைம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணாம விட்டு இருந்திருப்பாங்க, லைக் எழுதாம வந்திருப்பாங்க. அப்படிலாம் பண்ணிடாதீங்க. சோ இன்ட்ரோடக்ஷனுக்கு ஜஸ்ட் ஒரு பேஜுக்கு மட்டும் கவர் பண்ணுங்க. தென் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதெல்லாமே ஒரு 3 to 4 பேஜஸ் கவர் பண்ற மாதிரி பாருங்க, ஓகேவா? தென் ஓவராலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம போட்டிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா எழுதிடலாம் எக்ஸாம். தென் வந்து நமக்கு 5th லெசன் கான்செப்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிருந்தீங்க. ஒரு 2 to 3 கான்செப்ட்ஸ் போஸ்ட் பண்ணிருந்தேன். சோ அதையும் நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க நல்லா டீடைல்டா. தென் வந்து நீங்க வந்து ஓவராலாவே 5 யூனிட்ஸுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சோ ஒரு யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கூடுதல், இன்னொரு யூனிட்டுக்கு வந்து ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சோ தென் வந்து நீங்க பார்க்க வேண்டியது வந்து செகண்ட் லெசன் டீடைல்டா பாத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து செகண்ட் லெசன் டஃபா பாக்குறீங்க. ஒரு 3 கான்செப்ட்ஸ் நான் அதுல போட்டிருக்கேன். சோ அதையாவது அட்லீஸ்ட் பாத்துக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நீங்க டேபிள்ஸ், அதாவது எல்லாத்துக்குமே கண்டிப்பா நீங்க வந்து நம்ம மத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எப்படி நம்ம டயக்ராம்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி இங்க வந்து நீங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், ஓகேவா? தென் கிராஃப்ஸ் ஏதாவது இருக்குன்னா அந்த கிராஃப் மீன்ஸ் அந்த நோட் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா போட்டுக்கோங்க. சப்ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்ணுங்க. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிட்டு அதுல 2 to 3 கொஸ்டின்ஸ் ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா நீங்களும் அதே மாதிரி 2 to 3 கொஸ்டின்ஸுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுங்க கொஸ்டினை. தென் வந்து ஓவராலா இதெல்லாம் தான் பேசிக்கா நீங்க மைண்ட்ல வச்சிருக்க வேண்டியது. இதெல்லாம் தான் எல்லா யூனிட்ஸுக்குமே கான்செப்ட்ஸ் கவர் பண்ணுங்க. இதுக்கு மேலேயும் ஸ்டார்ட் பண்றவங்க கூட இருப்பீங்க, பட் கான்செப்ட்ஸ் வந்து டீடைலா பாத்துட்டீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் எழுதிடலாம், ஓகேவா? இன்னொரு மோஸ்ட் அட்வைஸ், ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணாம விட்டுறாதீங்க. மேபி ஏதாவது கொஸ்டின்ல தப்பு இருந்தா கூட நமக்கு மார்க் கிடைக்கும். சோ தட் ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ணாம விட்டுறாதீங்க, ஓகேவா? கிரேஸ் மார்க்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றது மாதிரி இருந்தா கூட கிடைச்சிரும். சோ ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ணுங்க. தியரி கொஸ்டின்ஸ் மோஸ்டா இன் கேஸ் ஆஃப் தியரி தெரியலன்னா ப்ராப்ளம்ஸுக்கு போங்க. ப்ராப்ளம்ஸ் நல்லா தெரியும்னா தியரி உங்களுக்கு தெரியாட்டா கூட ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சோ தட் தியரியில வந்து நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிரும், ஓகேவா? சோ ஓவராலாவே ஏஐக்கு நமக்கு ஆல்ரெடி பிராக்டிகல்ஸ் கூட இருக்கு. சோ கம்மி மார்க் எடுத்தாலே பாஸ் ஆயிடலாம். அதனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சீங்கன்னா நல்லா எழுதிடலாம். சோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.